அனைவருக்கும் வணக்கம். நம்ம பாலிட்டி 500 சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் நாம கொஸ்டின் நம்பர் 91லேருந்து 100 வரைக்கும் பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 91 கீழே இருக்கக்கூடிய ஒரு 4 ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ப்ரொவிஷன்ஸும் பார்ட் 4A இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. பார்ட் 4A என்ன கொடுத்துருப்பாங்க? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் இந்த 4 ப்ரொவிஷன்ஸில் எதுலாம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது டு செரிஷ் ஃபாலோ த நோபல் ஐடியல்ஸ் விச் இன்ஸ்பைர்ட் அவர் நேஷனல் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம். இந்திய சுதந்திர போராட்டத்தை பறைசாற்று விதமாக நோபல் ஐடியல்ஸை செரிஷ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது. டு டெவலப் அ சயின்டிஃபிக் டெம்பர் ஹியூமனிசம் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் இன்கொயரி. இது இருக்கா? அந்த சயின்டிஃபிக் டெம்பரை டெவலப் பண்ணுன்ற அந்த டேர்ம் இருக்கானா இது இருக்குது. அடுத்து தேர்டு ஸ்டேட்மெண்ட் டு ப்ரொடெக்ட் மானுமெண்ட்ஸ் பிளேசஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்டிக் ஆர் ஹிஸ்டாரிக் இன்ட்ரெஸ்ட் விச் ஆர் டிக்ளேர் டு பி அ நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். அதாவது நம்ம நாட்டோடு இருக்கக்கூடிய இந்த ஹிஸ்டாரிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய பொருட்கள் நேஷனல் இம்பார்ட்டன்ஸாக அறிவிக்கப்பட்ட இந்த மானுமெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்படி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது சொல்லலை. இது டிபிஎஸ்பியில் கவர்மெண்ட்டுக்கு தான் சொல்லியிருப்பாங்க. கவர்மெண்ட்டுக்கு ஒரு 49ல் இது சொல்லியிருப்பாங்க. 49 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 49ல் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. நாலாவது டு ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எஜுகேஷன் டு ஹிஸ் சைல்ட் ஆர் வார்ட் பிட்வீன் த ஏஜ் ஆஃப் 6 and 14. அது பார்த்தாலே நமக்கு தெரியும். ஸோ இது கொடுத்துருப்பாங்க. அதாவது லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரும்போது 10 இருக்கும். 11 இது நம்ம சேர்த்துருப்பாங்க. 2002ல் 88ன்னு நினைக்கிறேன். ஸோ 88 அமெண்ட்மெண்ட்டில் தான் 2000ல் இந்த அனைவருக்கும் கல்வி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஸோ அதை இந்த இதில் தான் சேர்த்துருப்பாங்க. ஸோ இது நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ இதெல்லாம் இது சிம்பிள் தான். மேலே இருந்ததுனா கூட நம்ம படிச்சிருப்போம். ஸோ இந்த இடத்துல நமக்கு டவுட் வரும், இது வருமா வராது. ஆனால் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா கல்ச்சரெல்லாம் மதிக்கணும், செரிஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்களே தவிர்த்து இந்த மானுமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸாக எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காது. ஸோ அதனால் இது கிடையாது. ஸோ எதெல்லாம் இப்போ மென்ஷன் பண்ணியிருக்காங்க கேட்கும்போது 1 2 3 3 C இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 92. கொஸ்டின் நம்பர் 92 த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கேன் டிக்ளேர் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி கொடுத்து கேட்டிருக்காங்க. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியில் கீழே இருக்கக்கூடியதில் எதெல்லாம் சரி அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கேன் டிக்ளேர் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இஃப் ஹி இஸ் சாட்டிஸ்ஃபைட் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அதாவது பொருளாதார நெருக்கடி நிலையை அமுல்படுத்தலாம். எந்தெந்த டைமில் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் இந்தியா இஸ் த்ரெட்டன். இந்தியாவுடைய பொருளாதார நெருக்கடி ஒரு த்ரெட்டனில் இருக்குது அப்படின்னா அப்போ கொடுக்கலாம்னா கொடுக்கலாம். அடுத்து செக்யூரிட்டி ஆஃப் எனி பார்ட் ஆஃப் இந்தியாஸ் டெரிட்டரிஸ் த்ரெட்டன். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பார்ட்டுக்கு செக்யூரிட்டி த்ரெட் வருதுன்னா அப்போ கொடுக்கலாமான்னா அப்போ நம்ம நேஷனல் எமர்ஜென்சி தான் ஃபாலோ பண்ணுமே தவிர்த்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி ஃபாலோ பண்ண வேண்டியது கிடையாது. ஸோ இது தவறு. மூணாவது கிரெடிட் ஆஃப் இந்தியா இஸ் த்ரெட்டின். இந்தியாவுடைய அந்த கிரெடிட்னா என்ன? கடன். அது ரொம்ப த்ரெட்டின் இருக்குது. நிறைய கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த சமயத்தில் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணலாம்னா அப்போ டிக்ளேர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் சரின்னு கேட்டிருக்காங்க. 1 and 3 ஆப்ஷன் பி ஒன்லி 2 இஸ் த ரைட் ஆன்சர். பாருங்கள், நிறைய இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் வருது. எதுவுமே என்ன ஸ்டேட்மெண்ட் சரி அப்படின்ற மாதிரிலாம் வரல பாருங்க. ஸோ யூபிஎஸ்சி எப்படி எவால்வ் ஆகிட்டே இருந்துட்டு பாருங்க. ஸோ அது மாதிரி நாமளும் கொஷின்ஸை அப்ரோச் பண்ணணும். முன்னாடி என்ன நினைப்போம், ஸோ இதெல்லாம் 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, எதெல்லாம் சரின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. பட் ஆனால் இப்போல்லாம் ஒன்லி 2 ஒன்லி 3. ஸோ அந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் யூபிஎஸ்சியில் இதுக்கப்புறம் அது மாதிரி தான் வரும். ஏன்னா டஃப்னஸ் இன்க்ரீஸ் பண்ணலையா? இருக்கிற ஒரே கான்ஸ்டியூஷனில் எத்தனை கேள்வி தான் திரும்ப திரும்ப கேட்குறது. ஸோ அதுக்கு மாதிரி நம்மளும் தயாராகிக்கணும். கன்சிடர் த ஃபாலோவிங் ஆப்ஷன். கீழே ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. இதில் எந்த இதுக்கெல்லாம் நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆர்டிகல் 380 சொல்லக்கூடிய கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அதாவது சட்ட திருத்தம் தேவைப்படுது அப்படின்றாங்க. ஒரு 4 ப்ரொவிஷன் இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னா இதில் எதெல்லாம் நம்ம செய்யறதுக்கு சட்ட திருத்தம் தேவை அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இன் ஸ்டேட். ஒரு ஸ்டேட்டில் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னா என்ன? மேலவை, கீழவை, மேலவைன்னு இருக்கு இல்லையா? ஸோ அது போல் தமிழ்நாட்டில் மேலவை இருக்குதா? மேலவை கிடையாது. இப்போது தமிழ்நாட்டில் ஒரு மேலவை கொண்டு வரணும் அப்படின்னா இப்போ இந்த எலெக்ஷனில் வின் பண்ணதுக்கு பிறகு இன்கேஸ் டிஎம்கே வந்துச்சு அப்படின்னா அவங்க இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படி பார்க்கும்போது நிறைய வல்லுநர்களை அதில் நம்மளால் கொண்டு சேர்க்க முடியும். இப்போ ஒரு நிறைய ஏன்னா ஒரு மைண்டு தேவைப்படும் இல்லையா? ஒரு நல்ல அறிவாளியாக இருப்பார், ஒரு எக்கனாமிக் ஸ்பெஷலிஸ்டாக இருப்பார். அவர் மக்கள்கிட்ட போயிட்டு ஒரு ஆள் ஓட்டு கேட்க முடியாது. ஸோ அந்த விஷயம் அவருக்கு தெரியாது. ஆனால் அவரை கவர்மெண்ட்டில் ஒரு பார்ட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்குது கவர்மெண்ட். அப்போ தான் இந்த பொருளாதார ஆலோசனை கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அதுக்காக சொல்கிறாங்க. இன்கேஸ் தமிழ்நாடு
ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் உருவாக்கணும்னா அது சம்மந்தப்பட்ட கன்சர்ன் ஸ்டேட் சம்மந்தப்பட்டது தான். அதுக்கு வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்லாம் தேவை கிடையாது. ஃபாலோட் பை பார்லிமெண்ட் ஆக்ட் பேஸ் பண்ணி அவங்க தமிழ்நாட்டிலே பண்ணிக்கலாமே தவிர்த்து அதுக்கு அமெண்ட்மெண்ட்லாம் தேவை கிடையாது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. ஸோ அடுத்து இன்க்ரீசிங் த சேலரிஸ் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். ஒரு பார்லிமெண்ட்டுடைய ஒரு எம்பியுடைய சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையாக அமெண்ட்மெண்ட்னா கிடையாது. அது ஒரு ஆர்டினரிலாவே போதுமானது. இதுவும் தவறு. செஷன் ஆஃப் இந்தியன் டெரிட்டரி டு எ ஃபாரின் கண்ட்ரி. ஒரு இந்தியாவுடைய ஒரு பகுதியை பிரித்து நாம் ஃபாரின் கண்ட்ரிக்கு கொடுக்குறோம் அப்படின்னா பெருபாரி வழக்கில் நம்ம பார்க்குறோம். அதுக்கு வந்து நம்மளுக்கு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் தேவை. ஒரு இந்தியாவில் கூடிய ஒரு ஸ்டேட்டை பிரிக்கிறதுக்கு நமக்கு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் தேவை கிடையாது. ஆனால் பிரித்த அந்த பகுதியை வேற ஒரு நாட்டுக்கு கொடுக்கறதுக்கு நமக்கு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் தேவைப்படுது. ஏன்னா நம்ம பார்க்குறோம் ஆர்டிகல் 1, 2. ஸோ இதெல்லாம் வந்து இந்த டெரிட்டரி வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போது அதில் அந்த சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் தேவை இல்லையா? ஸோ இது வந்து சரி. இன்க்ரீஸ் இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் இன் சுப்ரீம் கோர்ட். ஒரு சுப்ரீம் கோர்ட் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் தேவைன்னா தேவை கிடையாது. அது பிரசிடென்ட்டே வந்து முடிவு பண்ணிடுவார். ஸோ அதுக்கு வந்து தேவை கிடையாது. ஸோ எதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒன்று மட்டும்தான். எதுக்கெல்லாம் தேவைன்னு பார்க்கும்போது ஒன்லி ஒன் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 94. கன்சிடர் த ஃபாலோயிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். கீழே கூடிய கான்ஸ்டியூஷன் இருக்கக்கூடிய பார்ட்ஸை பாருங்க. ஸோ இதில் எதில் வந்து how many of above parts of the constitution contain specific provision for promotion of gender equality or human empowerment. அதாவது மேலே இருக்கக்கூடிய இந்த பார்ட் எல்லாம் பாருங்க. இதில் ஜெண்டர் ஈக்குவாலிட்டியும் உமன் எம்பவர்மெண்ட்டையும் எந்தெந்த ப்ரொவிஷன்ஸில் இதெல்லாம் இருக்குன்றாங்க. உமன் எம்பவர்மெண்ட்டையும் ஜெண்டர் ஈக்குவாலிட்டியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ப்ரொமோட் பண்ணுறதுக்காக சில ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் எந்தெந்த பார்ட்டில் இருக்குது, அது விதவிதமாக இருக்கும். எந்தெந்த பார்ட்டில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்ட் 4 என்ன டிபிஎஸ்பியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிபிஎஸ்பியில் 39 நினைக்கிறேன். 39ல் வந்து ஈக்குவல் பே வந்து கொடுக்கணும் பெண்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போது ஈக்குவல் பே கொடுக்கணும் அப்படின்னா பெண்களுக்கு அதில் வராங்க இல்லையா? பெண்களுடைய எம்பவர்மெண்ட் வருது இல்லையா? ஸோ அதனால பார்ட் 4 வந்து ஓகே தான். பார்ட் 4A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் என்ன கொடுத்துருப்பாங்க? யூடிசிங் கொடுத்து ஒரு நம்ம பார்த்துருப்போம். யூடிசிங்கை தடுக்கணுன்ற மாதிரி ஒரு சட்டம் எழுதியிருப்பாங்க. அப்போது பெண்களை மதிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அப்படி பார்த்தாலும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் ஒன்று இருக்குது. பார்ட் 9 வந்து பஞ்சாயத்தை பற்றி சொல்லணும். ஸோ பஞ்சாயத்தில் வந்து இந்த 1/3 வந்து எஸ்சி அண்ட் பெண்களுக்கு வந்து அந்த 1/3 வந்து எத்தனை சீட்டு இருக்குதோ அதில் 1/3 சீட்டு வந்து பெண்களுக்கு கொடுக்கணும். ஸோ எஸ்சிஎஸ்டிலாம் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு ப்ரொவிஷன் தான். அப்போ இதுவும் வந்து வரும். பார்ட் 3 அப்படிங்கிறது அது ஆப்வியஸ்லி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் வரும். அப்போ அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது அங்கே மஸ்ட் இல்லையா? ஸோ அப்போ 4மே வரும். ஸோ 4மே all 4 D is the right answer. அடுத்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த ப்ரொவிஷன்ஸ் ரிகார்டிங் த பிரசிடென்ட் ரூல். பிரசிடென்ட் ரூல் குறித்து சில ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து சரி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பிரசிடென்ட் ரூல்னா என்ன? பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது. ஸ்டேட்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் ஆர்டிகல் 356 வந்து சொல்லும். முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். ஒரு ஸ்டேட்டில் நம்ம பிரசிடென்ட் ரூலை கொண்டு வரணும் அப்படின்னா அங்கே கான்ஸ்டியூஷனல் மெசேஜ் வந்து ஃபெயில் ஆகிருக்கணும். அதே போல் யூனியன் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய சில ப்ரொவிஷன்ஸை கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடாக ஃபாலோ பண்ணக்கூடியதாக இருக்கணும். அப்போ தான் கொண்டு வர முடியுமே தவிர்த்து அந்த நாட்டில் வந்து அந்த மாநிலத்தில் வந்து அவங்க வந்து லோக்சபாவில் பெரும்பான்மை இல்லை அதனால் அவங்களுக்கு கலைச்சிடணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அதை குறித்து சொல்லியிருக்காங்க. எதில் சரின்னு கேட்டிருக்காங்க. இட் கேன் பி இம்போஸ்ட் பை பிரசிடென்ட் ஒன்லி ஆஃப்டர் கெட்டிங் அ ரிட்டன் ரிக்வஸ்ட் ஃப்ரம் த யூனியன் கவர்மெண்ட்றாங்க. யூனியன் கவர்மெண்ட் வந்து ஒரு ரிட்டன் ரிக்வஸ்ட் வந்தால் மட்டும்தான் அவர் என்ன பண்ணலாம், பிரசிடென்ட் வந்து இம்போஸ் பண்ணலான்றாங்க. இது தவறு. யூனியன் கவர்மெண்ட் கிடையாது. ஒரு கவர்னர், ஒரு மாநிலத்தில் கூடிய ஒரு கவர்னர்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வருது, இந்த மாநிலத்தில் ஒரு கான்ஸ்டியூஷனல் மிஷினரி வந்து ஃபெயில்டாக இருக்குதுன்னு அவரு சொல்லணும். இல்லைன்னா வந்து பிரசிடென்ட்டுக்கே தோணணும். பிரசிடென்ட் வந்து ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா இப்போ இந்த ஸ்டேட்டில் ஒரு கன்சர்ன் ஸ்டேட்டில் அங்கே கான்ஸ்டியூஷனல் பேஸ்டான அரசாங்கம் இயங்கலை, லா அண்ட் ஆர்டர் வந்து ஒழுங்காக செயல்படலை அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து பண்ணலாமே தவிர்த்து ஒரு யூனியன் கேபினட் சொல்கிறதுனால அங்கே இம்போஸ் பண்ண முடியாதுன்றாங்க. இது கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடாக அப்படி. பட் ஆனால் அல்டிமேட் பவர் அப்படிங்கிறது யூனியன் கேபினட் கிட்ட தான் இருக்குது. ஸோ கான்ஸ்டியூஷனல் பேஸ்டாக நம்ம பார்க்குறோம், அவ்வளோதான். பட் ஆனால் இது நடைமுறையில் அப்படி கிடையாது. பார்லிமெண்ட் என்ன சொல்லுதோ அதுதான் வந்து பிரசிடென்ட் வந்து கேட்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. நம்ம கான்ஸ்டியூஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துருவோம். இட் கேன் பி எக்ஸ்டெண்டட் ஃபார் எ மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் 3 years வித் த அப்ரூவல் ஆஃப் பார்லிமெண்ட் எவ்ரி 6 months.
ஒரு மாநிலத்தில் ஒரு பிரசிடென்ட் கொண்டு வரணும் அப்படின்னா அது அதிகபட்சம் ஒரு 3 வருஷம் கொண்டு போகலாம். ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் பார்லிமெண்ட் அப்ரூவல் தேவை. இது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இட் கேன் பி ரிவோக்டு பை பிரசிடென்ட் அட் எனி டைம் வித்தவுட் த அப்ரூவல் ஆஃப் பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்டுடைய அப்ரூவல் இல்லாமலேயே ஒரு பிரசிடென்ட் நினைச்சா ஒரு மாநிலத்திலிருந்து பிரசிடென்ட் உள்ள ரிவோக் பண்ண முடியும் அப்படின்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் சரிதான். ஸோ இப்போ இதெல்லாம் சரின்னு கேட்டிருக்காங்க. ஒன்லி 2 பி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 96. இந்தியா அடாப்டட் த சிஸ்டம் ஆஃப் இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி. வாட் டஸ் இட் இம்ப்ளை? இன்டகிரேட்டட் ஜுடிஷியரினா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி கீழே கூட்டத்தில் எதெல்லாம் சரின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட், there is a unified hierarchy of court in India with the Supreme Court at the apex. Unified hierarchy. இன்டகிரேட்டட் ஜுடிஷியரினா என்னங்க? இன்டகிரேட்டட் ஜுடிஷியரினா ஒன்றும் கிடையாது. ஒரு ஹை கோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் அதே போல் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கும் எல்லாருக்கும் ஒரே லா தான். அதுதான் இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி. ஒரு சுப்ரீம் ஒரு பார்லிமெண்ட் ஒரு சட்டம் இயற்றினாலும் இல்லை ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு சட்டம் இயற்றினாலும் அது எல்லாமே அப்ளை ஆகும். கரெக்டுங்களா? ஸோ அதுதான் வந்து இன்டகிரேட்டட் ஜுடிஷியரின்னு சொல்லுவோம். அதாவது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சட்டம், அதுதான் இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி. ஒரு யூனிஃபைடு ஹைரார்கி இருக்கும், எல்லாத்துக்கும் மேலே சுப்ரீம் கோர்ட் தான் ஏபெக்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி. இது கரெக்ட். Judges of Supreme Court of India as well as the High Court are appointed by the President of India. சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜியும் ஒரு ஹை கோர்ட்டோட ஜட்ஜியுமே வந்து பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயின்ட் பண்ணுறாரு. இது சரிதான், இதுவும் சரிதான். பட் ஆனால் இங்கே கேள்வி என்ன அப்படின்னா, எது வந்து இன்டகிரேட்டட் ஜுடிஷியரியை வந்து இம்ப்ளை பண்ணுதுன்னு கேட்குறாங்க. இது அப்படி இம்ப்ளை பண்ணுதா? அதாவது எல்லா கோர்ட்லேயும் ஒருத்தரே வந்து ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இதில் இம்ப்ளை ஆகாது. எது இம்ப்ளை ஆகும்? காமன் லா அப்படிங்கிறது தான் வந்து இம்ப்ளை ஆகுமே தவிர்த்து இந்த ஸ்டேட்மெண்ட் சரிதான். ஆனால் இதுக்கு வந்து அது சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு கேட்டால் சப்போர்ட் பண்ணல. கொஷினை பார்க்கணும், கொஷினை பார்த்து இதுக்கு வந்து கம்பேர் பண்ணணும். இதுவும் சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம்னா ஆன்சர் வராது, தப்பாக போயிடும் இல்லைங்களா? ஸோ இதுக்கு இன்டகிரேட்டட் ஜுடிஷியரின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன்று மட்டும்தான் ரைட்டு. அப்போ ஆப்ஷன் ஏ ஒன் ஒன்லி. கொஸ்டின் நம்பர் 97. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவை குறித்து சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. The Constitution does not prescribe any minimum age for judges. ஒரு ஜட்ஜஸ்க்கு ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு மினிமம் ஏஜ் வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணலன்னு சொல்கிறாங்க. இது சரிதான். கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருப்பாங்க? அவர் வந்து ஒரு சிட்டிசனாக இருக்கணும், ஒரு ஹை கோர்ட்டில் ஒரு 5 வருஷம் ஜட்ஜாக இருக்கணும், இல்லை அட்வொகேட்டாக ஒரு 10 வருஷம் பணியாற்றி இருக்கணும். ஸோ இதுதான் சொல்லியிருப்பாங்க, தவிர்த்து மினிமம் ஏஜ் சொல்லியிருக்க மாட்டாங்க. The Constitution has not fixed the tenure of a judge of a Supreme Court. ஒரு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜுக்கான டென்யூர் எத்தனை அந்த பதவிக்காலம் அப்படிங்கிறத கான்ஸ்டியூஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணலான்றாங்க. இதுவும் சரிதான். ஒரு 65 வயசு வரைக்கும் அவர் என்ன பண்ணலாம்? அந்த பதவியில் இருக்கலாம். அப்போ இதுவும் சரிதான். A judge of Supreme Court is not allowed to plead in any court in India after his retirement. பிளட்னா என்ன? போய் வாதிடலாம். அப்புறம் அவர் ரிட்டர்ன் ஆகிற பிறகு எந்த கோர்ட்லையும் போய் அவருக்கு வாதிடத்துக்கு அவ்வளோ கிடையாது. ஏன்னா அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் இல்லையா? ஸோ அதனால் அவருக்கு ரிட்டையர் ஆகிற பிறகு எந்த கோர்ட்லையும் போய் அவர் வாதாடக்கூடாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான். அப்போ மூணுமே சரி. சி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 98. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பெஸ்ட் டிஸ்கிரைப் த டேர்ம் அமிகேஸ் குரி? இந்த அமிகேஸ் குறினா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். அமிகேஸ் குரி அப்படின்னா ஃப்ரெண்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு அர்த்தங்க. ஃப்ரெண்ட் ஆஃப் கோர்ட், ஒரு கோர்ட்டுடைய நண்பன் தான் வந்து அமிகேஸ் குரின்னு சொல்லுவாங்க. இது ரோமன்லேருந்து வந்தது, ஒரு ரோமன்லேருந்து வந்த ஒரு வார்த்தை அது. ஸோ அது அப்படியே பிரிட்டிஷ்லேயும் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அதாவது அது ஒரு நியூட்ரல் பார்ட்டியாக இருக்கும். இப்போ கோர்ட்டுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த இன்ஃபர்மேஷனை சார்ந்து சில அட்வைஸை வந்து சொல்லுவாங்க. அதில் சில அதில் உண்மைத்தன்மையை ஆராய்வாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து கோர்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறவங்க தான் வந்து அமிகேஸ் குரியன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது பர்சன் ஹூ அசிஸ்ட் த கோர்ட் பை ஃபர்னிஷிங் இன்ஃபர்மேஷன் ஆர் அட்வைஸ் ரிகார்டிங் த கொஷின்ஸ் ஆஃப் லா ஆர் ஃபேக்ட். ஸோ கோர்ட்டுக்கு சில இன்ஃபர்மேஷன் தான் ஃபர்னிஷ் பண்ணி கொடுப்பாரு. அதே போல் சட்டம் சார்ந்து இல்லை தகவல் சார்ந்து ஏதாவது அட்வைஸ் வேணுனாலும் அதை அவருக்கு கோர்ட்டுக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் வந்து அமிகேஸ் குரே அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த வேர்டு உங்களுக்கு புதுசாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை எழுதி வச்சு இதுக்கான ஆன்சர் வந்து எழுதிக்குங்க. சரியா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 99. கான்ஸ்டியூஷன் ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இல்லை இதெல்லாம் வந்து சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு வாட்டி இந்த சரியா தவறா அப்படிங்கிறத பார்த்துட்டே இருங்க, ரொம்ப முக்கியம் அது. கான்ஸ்டியூஷன் டிக்ளேர்ஸ் போத் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஆஸ் ஏ கோர்ட்ஸ் ஆஃப் ரெக்கார்ட். கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது? ஒரு சுப்ரீம் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் கோர்ட்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்னு சொல்றாங்க. ஏன் கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்னா என்ன? இப்போ ஒருத்தர் தண்டனை கொடுக்கணும்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம நிறைய திரைப்படங்களை பார்த்துருப்போம். வாதிட்டே இருப்பாங்க, வாதிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இந்த மாதிரி வந்து ப்ரொவிஷன்ஸுக்கு
இந்த மாதிரி தண்டனை கொடுத்துருக்காங்க, இதை சாட்சியாக எடுத்திருக்காங்க, அதன் அடிப்படையில் நீங்கள் என்னை வாதிடுறதுக்கு அலோவ் பண்ணணும்னு சொல்லிட்டு வக்கீல் ஒருத்தர் கேட்பார். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு ஜட்ஜ், ஒரு சுப்ரீம் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா அது ஒரு ரெக்கார்டாக மாறிடும். நீங்கள் அதை பேஸ் பண்ணி கேட்கலாம், பார்த்தீங்களா ஆல்ரெடி கொடுத்துருக்கீங்க இப்போ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி கேட்கலாம். ஸோ ஒரு கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்னா அது ஒரு சட்டமாக மாறுதுன்றாங்க. இது கரெக்டா? கரெக்ட். அடுத்து, சுப்ரீம் கோர்ட் ரெக்கார்ட்ஸ் கேன் பி அட்மிட்டட் டு அ எவிடென்டரி வேல்யூ அண்ட் cannot be questioned when produced before any court. முன்னாடி சொன்ன மாதிரி தான். இப்போ நம்ம பார்த்துருப்போம், முன்னாடியே வந்து ஒரு சாட்சியை நம்ம கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்து அப்ரூவல்லாம் கொடுத்துருக்கு, மேலே சாட்சியில் அப்ரூவ் பண்ண போகிறோம். திடீர்னு என்ன பண்ணுவார், எங்கிருந்தோ ஒரு ஹீரோ ஒருத்தரை கூட்டின்னு வருவார். இவரு நான் வந்து சாட்சியாக அழைக்கிறான்னு சொல்லும்போது உடனே எதிர்கட்சி வக்கீல் எழுந்துட்டு அதான் முடியாதுன்னுவார். அப்போ வந்து ஹீரோ சொல்லுவார், ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு சிக்கலான வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டு ஒரு சொல்லியிருக்குது, கல்கத்தா கோர்ட்டு ஹை கோர்ட்டு வந்து இதுக்கு அனுமதி அளிச்சிருக்குது, அதன் அடிப்படையில் நீங்களும் எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் சொன்னோன்னே சரி ஓகேன்னு சொல்லிட்டுருவாங்க. அப்படி சொல்லணும். அப்படி இல்லாமல் அது எப்படி அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி கேட்கக்கூடாது. ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க, அதை கொஷின் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே சரி, போத் ஸ்டேட்மெண்ட் சரி. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். கொஷின் நம்பர் 100 கீழே ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜஸ் குறித்து சில ப்ரொவிஷன்ஸ் குறித்து சில ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் எதுலாம் வந்து இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. முன்னாடி சொன்னேன் இல்லையா, எதுன்றது பார்க்கணும், இன்கரெக்ட்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்த்துருமா. Prior approval of respective judge is required before transferring him from one high court to another high court. ஒரு ஹை கோர்ட்டில் கூட ஜட்ஜை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ஒரு ஹை கோர்ட்டு இன்னொன்று ஹை கோர்ட்டுக்கு அப்படின்னா அதுக்கு அந்த ஜட்ஜுடைய கன்சன்ட் தேவை. நீங்கள் வந்து அவர்கிட்ட அப்ரூவல் வாங்கணும், ப்ரேயர் அப்ரூவல் வாங்கணுன்றாங்க. அப்படிலாம் கிடையாது, அவர் அப்ரூவலாம் தேவை கிடையாது. பிரசிடென்ட் நினச்சா மாற்றலாம், சிஜிஓடைய கன்சல்ட் பேஸ் பண்ணி அவங்க மாற்றுவாங்க. ஆனால் கேட்பாங்க இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட மாற்ற போகிறோன்னு கேட்பாங்க. தவிர்த்து அவர் இல்லை நான் எங்கே இருக்கிறேன்னா அவருடைய சௌகரியங்களுக்கெல்லாம் வந்து செயல்பட மாட்டாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு தவறு. A high court judge may resign from his office by writing to the governor of state concerned. ஸோ ஒரு ஹை கோர்ட் ஜட்ஜ் என்ன பண்ணலாம், may resign his office by writing to governor of state. ஒரு கவர்னர் ஆஃப் ஸ்டேட் கிட்ட அவர் எழுதி தான் வந்து ரிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னா கவர்னர் ஆஃப் ஸ்டேட் கிட்ட கிடையாது, கவர்னர் ஆஃப் பிரசிடென்ட் தான் வந்து அவர் ரிசைன் பண்ண தவிர்த்து கவர்னர் ஆஃப் ஸ்டேட் கிட்ட கிடையாது. அப்போ இதுவும் தவறு. salaries and allowance of high court judges are charged on the consolidated fund of India. ஒரு ஹை கோர்ட் ஜட்ஜுக்கான சேலரியும் அலோவன்ஸும் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து எடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இது தவறு. கன்சாலிடேட் ஆஃப் இந்தியா கிடையாது, கன்சாலிடேட் ஆஃப் ஸ்டேட். ஒரு ஸ்டேட் இருக்கக்கூடிய கன்சாலிடேட் ஃபண்ட்லேருந்து தான் எடுப்பாங்களே தவிர்த்து சேலரிஸு அந்த இந்தியாவுடைய கன்சாலிடேட் ஃபண்ட்லேருந்து எடுக்க மாட்டாங்க. அவருக்கான பென்ஷன் தான் வந்து கன்சாலிடேட் ஃபண்டாலேருந்து எடுப்பாங்க. பென்ஷன் தான் அதில் எடுப்பாங்க தவிர்த்து இதில் எடுக்க மாட்டாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தவறு. டோட்டல் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் இன் ஹை கோர்ட் இஸ் டிசைடட் பை பார்லிமெண்ட் ஃப்ரம் டைம் டு டைம். ஒரு ஹை கோர்ட்டில் உடைய ஜட்ஜஸ் உடைய நம்பரை பார்லிமெண்ட் தான் வந்து முடிவு பண்ணணும்னு சொல்கிறாங்க. பார்லிமெண்ட் கிடையாது, பிரசிடென்ட் தான் வந்து முடிவு பண்ணுது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தவறு. இதில் சரி தவறுன்னு கேட்டிருக்காங்க, 4மே தவறு. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். 4மே தவறு. சரிங்களா? ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் ஒரு 10 கொஷின் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் இந்த பாலிட்டியில் ஒரு 100 கொஷின் பார்த்துருப்போம். இந்த 100 கொஷினில் உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எனக்கு நல்ல நாலேஜ் கிடச்சிது. ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி இருந்தது. திரும்ப ரிவிஷன் பண்ணி எனக்கே சில இடங்களில் டவுட்லாம் வந்துச்சு. இந்த இடத்துல வந்து சரியாக தவறா அப்படிங்கிறத அதையும் எனக்கு நீங்கள் கிளாரிஃபை பண்ணீங்க, கமெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் அட்வைஸ்லாம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. ஸோ இந்த 100 ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி. அடுத்தது இன்னொரு 400 கொஷின்ஸ் இருக்குது, அதையும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ இந்த கிளாஸ் நியூஸ்லாம் நினைக்கிறேன். அதில் சந்திப்போம். நன்றி.